வீலில் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா நூல் வந்து நல்லா சுற்றிடும், நல்லா டைட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளர்ராக இருக்குது, இப்போ வந்து பாருங்கள் கிளியராக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நல்லா டைட்டாக சுற்றிணும். அண்ட் வந்து இப்போ இந்த மாதிரி நான் எப்படி 2 கை வச்சு ப்ரெஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நூல் வந்துட்டு தொய்யலாக வரக்கூடாது, நீட்டாக இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் நான் நேற்று போட்ட வீடியோலேயே எப்படி வந்துட்டு நூல் வந்து மிஷினில் கோக்கிறதுங்கிறத போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் எப்பயுமே எடுத்த உடனே நூல் போட்ட உடனே நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்து அதில் வந்துட்டு நம்ம வந்து தையல் வந்து கரெக்டாக விழுகுதா அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் ஆகுதா அப்படிங்கிறத ஸ்டிச் பண்ணணும். அண்ட் வந்துட்டு குட்டி தையெல்லாம் வருதா அப்படிங்கிறத ஸ்டிச் பண்ணோம். ஸோ இப்போ பாருங்கள், இல்லை பாருங்கள் லைட்டாக லூப் விழுந்திருக்கு அண்ட் பக்கத்துலலாம் நீட்டாக விழுந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணிவிட்டு அப்புறம் தான் மெயின் கிளாத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி